ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக நடைபெற்ற ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே தமிழ் ஆப்டிடியூட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஜிஎஸ் தான். அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மொதல் கொஷின் பாருங்கள். நமது நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி விவசாயம் தான். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். கடைசி மௌரிய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரகத்ரதா இவங்க தான் பார்த்திங்கன்னா கடைசி மௌரிய மன்னர். அடுத்த கொஷின் பாருங்கள். 5 இயர் பிளான், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எப்போ தொடங்கப்பட்டது, முதல் 5 ஆண்டு திட்டம் இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1951 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். ஷார்ட்கட் கீ கேட்டிருக்காங்க. ரீநேம் ஃபைல் இன் விண்டோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோப்புடைய மறுபெயரிட பயன்படுத்தக்கூடிய அந்த ஷார்ட் கீ எதுன்னு கேட்டிருக்காங்க. F2 இதுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஃபோல்டர் இன் மெனி விண்டோஸ் அப்ளிகேஷன் டு சேவ் த ஃபைல் எங்கே சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நிறைய கோப்புகளை இது பண்ணுறதுக்கு. இதுக்கு ஆன்சர் மை டாக்குமெண்ட். சரிங்களா? அடுத்து காமர்ஸ் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படிங்கிறதான் வரும். அதாவது மின்னணு வணிகம் அப்படின்னு வரும். அடுத்து டிஸ்டர்ப்டு அன்வான்ட் மெயில், அதாவது தேவையற்ற மின்னஞ்சல்களை அடுத்தவர்களுக்கு பரிமாற்றம் செய்தல். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் மின்னஞ்சல் குப்பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கிலாந்தின் தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய தொழில் மையம் உள்ள பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. லண்டன். இதுக்கு ஆன்சர் லண்டன். அடுத்து இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் ஜனாதிபதி அல்லது குடியரசுத் தலைவர்னு இருந்தாலும் கொஷினில் இன்கேஸ் மாற்றி கேட்பாங்க. பிரசிடெண்ட் தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்து சார்க் அமைப்போட 8வது மெம்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 8வது உறுப்பினர் அதுக்கு ஆப்கானிஸ்தான். அடுத்து சீஃப் சோர்ஸ் ஆஃப் அலுமினியத்தின் முக்கிய ஆதாரம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பாக்சைட். இதுதான் பார்த்திங்கன்னா ஆன்சர். அடுத்து ரத்தம் உறைவதற்காக உதவும் வைட்டமின் எதுன்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் கே அதுதான் ஆன்சர். அடுத்து பின்வருவனவற்றுள் தொற்றாத நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் தான் பார்த்திங்கன்னா தொற்று நோய் அல்லாது இதெல்லாம். அடுத்து தற்காலிக நினைவகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம் தான் பார்த்திங்கன்னா தற்காலிக நினைவகம். அடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது எந்த டைப்பு பூட்டிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வார்ம் பூட்டிங். இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சிபியூவில் நம்பர் ஆஃப் பண்ணும்போது அதோடைய ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய கம்ப்யூட்டர் சார்ந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. எல்லாமே பேசிக்கானது தான். வேர்டு லென்த் இதுக்கு ஆன்சர். அடுத்து ஹவு மெனி பைட்ஸ் இன் 1 கிலோபைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேபியில் எத்தனை பைட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 1024 இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சிஸ்டத்தில் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்ஸ் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபயர்வால். அடுத்து ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஸ்கைபர் டெக்ஸ்ட் டு பிளைன் டெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டீக்ரிப்ஷன். சரிங்களா? அடுத்து என்டையர் டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு செலக்ட் ப்ளஸ் ஏ. ஆன்சர் சி தான். அடுத்து பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. H1N1 வைரஸ். அடுத்து பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா மேங்கோ. தான் பொதுவான இது. மேக்ஸ் நான் தனியாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த மாநிலத்துக்கு 2 தலைநகரங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ். நிறைய பேர் ஜம்மு காஷ்மீர் போட்டிருப்பீங்க. ஸோ ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க, யூனியன் டெரிட்டரி இல்லாமல். ஸோ இதுக்கு ஹிமாச்சல் தான் ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஆன்சர் கீ பார்ப்போம். அடுத்து இந்தியாவில் எந்த வகையான மண் அதிக பரப்பளவில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வண்டல் மண், அலுவியல் சாயில். அடுத்து விச் கேட் இஸ் கால்ட் அஸ் அ லாஜிக்கல் கன்வெர்ட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட். அடுத்து மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு அது என்ன சொல்லுவாங்க. மைக்ரோ ப்ராசஸர் தான் மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர், கணிப்பொறியின் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டஸ்ட் மெமரி எதுன்னு கேட்டிருக்காங்க. கேட்ச் மெமரி அதுதான் ஃபாஸ்டஸ்ட் மெமரின்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து பின்வருவற்றுள் எந்த உயிரினத்துக்கு ரத்தம் இல்லாது ஆனால் சுவாசிக்கும் உயிரினம்னா ஹைட்ரா. அடுத்து உலகிலேயே நீளமான ரயில் நிலையம் எங்கே இருக்குதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் தான் இருக்குது. நிறைய பேர் சைனா போட்டிருப்பீங்க, ஆனால் இந்தியாவில் இருக்குது. கால்குலேட்டரை கண்டுபிடித்தது யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. பாஸ்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரை கண்டுபிடித்தது. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றுள் ஒலிக்கோப்புகளின் வடிவம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. MP3. இதுக்கு ஆன்சர் MP3. பின்வருவற்றுள் எது ஒன்று சமூக ஊடகம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜிமெயில் தான் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் லிங்க்டின்னு இது பண்ணுறாங்க. ஆனால் ஜிமெயில் தான் ஆன்சர். அடுத்து மின்னணு முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தும் முறையை என்ன சொல்லுவாங்கன்னா மின்னணு செலுத்துதல், அதாவது எலக்ட்ரானிக் பேமெண்ட்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து டேட்டாஸ் கலெக்டட் பை சம்மோன் எல்ஸ் இஸ் கால்டு செகண்டரி டேட்டா. இதுக்கு ஆன்சர் வந்து செகண்டரி டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்கன்னா மைசூரில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்து மக்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் இது. அதில் ஆக்சுவலாக புக்கில் வந்து இதில் கன்ஃபியூஷனாக இருக்குது. செம்புன்னு கொடுத்துருக்காங்க, செப்பு உலோகங்கள் இது. ஆனால் இதில் வந்து கார்லியான் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியாவின் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்து வந்து பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க்குகளுக்கு பேங்க் மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து சுனாமி என்பது எந்த மொழியில் இருந்த சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பானிய மொழியிலேருந்து இருந்தது. அடுத்து குறுகிய நாட்களை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் மெர்க்குரின்னு போட்டிருப்பீங்க, ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஜூபிட்டர்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா iOS. அடுத்து இன்ட்ராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கான ஆன்சருக்கு பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தமிழுக்கு நான் போட்ட வீடியோவில் ஒரு 3 கொஷினுக்கு வந்து தவறுதலாக கொஞ்சம் ஆன்சரை மாற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ ரியலி சாரி. ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து நான் அதில் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு 3 வந்து ஆன்சரை நான் சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ மற்றதெல்லாமே வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள்.